இன்றைக்கி 6 கிலோமீட்டர் ஒன்று நெகட்டிவ் ஸ்ப்ளிட்டு அப்படின்னா வந்து ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ஃபாஸ்ட்டாக ஓடுறது. நான் 2வது 3 கிலோமீட்டர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடினேன் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு முன்னாடி ஒரு யங்ஸ்டர் வந்து ரொம்ப ஒரு ரிதமிக் பேஸ் ஆக்சுவலாக ஒரு மேபி அண்டர் 4.5 அந்த ரேஞ்சில் ஓடிக்கிட்டு இருந்தாப்புல. என்னை ஓவர்டேக் பண்ணி போனாப்பே நானும் ஒன்று அந்த பேஸுக்கு போகலாம்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பித்தேன். லாஸ்ட்டில் அவரை நான் ஓவர்டேக் பண்ணிட்டு நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி முடிச்சிட்டேன். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை லண்டன் மராத்தான். ஸோ அந்த ரேஸ் நான் ஃபுல்லாக பார்த்தேன். அது உண்மையிலே வந்து பிளஸ்ஸட் டு வாட்ச். நான் வந்து இதுக்கு முன்னாடி பெர்லின் கிப்சோகேயோட ரேஸ் பார்த்துருக்கேன். அது இனியோஸ் அண்டர் 2 அதுவும் பார்த்தேன். நான் லைவ் டெலிகாஸ்ட் பார்த்தேன். இந்த வாரம் ஆக்சுவலாக நான் லைப்ரரி போயிட்டு 4 இங்கே வந்து சிங்கப்பூர் டைம் வந்து 4:05 ஸ்டார்டிங் சாயங்காலம். அதில் மத்தியானம் 1 மணிக்கே லைப்ரரி போய்ட்டு வேகமாக வந்து டிவியை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் அது ரேஸ் பேஸில் ஓடின மாதிரியே தெரியல. அதுதான் இந்த ரேஸோட பெரிய சர்ப்ரைசிங். ரெக்கார்ட் பேஸில் ஓடின மாதிரியே தெரில. ரொம்ப கேஷுவலாக ஃபஸ்ட் ஹாஃப் வந்து 60.1 தரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 8 செகண்ட் 9 செகண்டோ. செகண்ட் ஹாஃபில் பிளிஸ்ட்ரிங் பேஸ் ஆக்சுவலாக. April 26 1:59:30 வந்து ஸ்போர்ட் வேர்ல்டில் மறக்கவே முடியாது. அதுவும் அத்லெட்டிக்ஸில் வந்து ஒரு மைல் ஸ்டோன். நான் ஓட ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி வந்து அண்டர் 2லாம் வந்து பாசிபிளே கிடையாது, முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் 10 years பிஃபோர் கிப்சோகே, இந்த கிரேட் கிப்சோகே சொன்னாங்க ஓகே எனிதிங் இஸ் பாசிபிள்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவர் அண்டர் 2 ட்ரை பண்ணாப்புல க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் வித் லாட் ஆஃப் பேசஸ் ப்ராப்பர் பிளான் பண்ணி. பட் இட் ப்ரூவ்ட் வி கேன் டூ. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஓகே வி ஆர் ரீச்சிங் நினச்சிட்டு இருந்தாங்க. 2.0039. அதுக்கப்புறம் வந்து சர்வசாதாரணமாகவே ரேஸ் எல்லாம் இந்த கோல்டு மராத்தான் ரேஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே 2.01 2.02 இருந்துச்சு. ஆனால் இந்த லண்டன் மராத்தான் போன ரெக்கார்ட் பிரேக் பண்ண முடியும்னு யாருமே எதிர்பார்க்கல ஆக்சுவலாக. ஆனால் சாவி வின் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சேன். சாவி வின் பண்ணுவாங்க, கிப்ளிமோ வின் பண்ணுவாங்க. பட் அண்டர் 2 ரன்னர்ஸ் ஆக்சுவலி அமேசிங். ஆக்சுவலாக நம்ம ஒரு ரன்னராக ஆக்சுவலி அத்லெட்டிக் ஃபேனாக கிரேட் மெம்பர் ஆஃப் ஜாய். ஆக்சுவலாக ரொம்ப அவருக்கு கண்ணீர் வந்துட்டு ஆக்சுவலாக முடியும்போது. எனக்கு இப்படி தான் இது கிப்சோகே அண்டர் 2 இனியோஸ் ஓடும்போதே கண்ணீர் வந்துச்சு. ஏன்னா நம்ம எமோஷனலாக இல்லை. சாவே மறக்கவே முடியாது ஆக்சுவலாக. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் பேசுவோம்.